Hello and welcome to Pure and True Essentials. இன்னைக்கு வீடியோவில் undissolved லைவ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அப்படின்னா என்னென்னா லை சம்டைம்ஸ் நம்ம சோப் லை வந்து சம்டைம்ஸ் டிசால்வ் ஆகாமல் கீழே ஒரு திக் ஐஸ் க்யூப் மாதிரி இருக்கும். அந்த லையை வச்சு எப்படி சோப்பு பண்ணலான்னு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ நான் ஒரு பேட்ச் பண்ணணுன்னு நினச்சேன். அவசரத்தில் இருந்ததுனால லையை நான் தண்ணியில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் கூட பண்ணல. 2 ஸ்டர் அடிச்சுட்டு என் பெட்ஸ் எல்லாம் இருந்ததுனால என்ன பண்ணேன், அதையும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு நான் போயிட்டேன். திரும்பி வந்து என்னோடய ஆயில்ஸ் எல்லாம் மெல்ட் ஆகி நான் லை ஊற்றும் போது தான் கவனிச்சேன் கீழே திக்காக ஒரு ஐஸ் க்யூப் ஃபார்ம் ஆயிருந்தது. அதை வெளியில் என்னால் எடுக்கவே முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு சுற்றி வச்சு அடித்து கிராக் பண்ணி உடச்சி தான் நான் அதை யூஸ் பண்ணேன். பட் எப்படி வரும்னு நினச்சேன், பட் இட் டர்ன்ட் அவுட் டு பி கிரேட். அந்த லையை வச்சு தான் நான் இந்த சோப்பு பண்ணினேன். இந்த சினாரியோ சம்டைம்ஸ் நீங்கள் எல்லாருமே நீங்கள் என்கவுண்டர் பண்ணுவீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஹார்ட் ஆயில்ஸை மெல்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம லிக்விட் ஆயில்ஸை மெஷர் பண்ணிக்கலாம். கலந்து வச்சுருக்க லைவ் சொல்யூஷனை இப்போ நம்ம ஆயில்ஸ்குள்ளே ஊற்ற போகிறோம். நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒரு க்ளவுடியாக ஃபார்ம் ஆகுது இல்லையா? எதனாலன்னா ரொம்ப டெம்பரேச்சர் கம்மியாக இருந்துச்சுன்னா, தட் இஸ் 100 டிகிரி ஃபெரன்ஹீட்டுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். கீழே பார்த்திங்கன்னா சாலிட் ஆயில் ஃபார்ம் ஆகுது. இதை தவிர்க்கணுன்னா நீங்கள் 120க்கு மேலே ஃபெரன்ஹீட்டுக்கு மேலே நீங்கள் சோப் பண்ணணும். இப்போ தான் நான் கவனித்தேன், லைஃப் ஃபுல்லுமே கலங்கலை, கீழே ஒரு ஐஸ் க்யூப் மாதிரி ஃபார்ம் ஆகிருந்தது. இமீடியட்டாக ஒரு ஸ்பூன் எடுத்து நோண்டி பார்த்தா வரல, ஒரு பெரிய கரண்டி எடுத்து நோண்டி பார்த்தா வரல, என்னென்னமோ பண்ணி பார்த்தா ஒன்றுமே முடியல. அப்போ கடைசியில் சரி சீக்கிரமாக ஆக்ட் பண்ணணும், ஒரு சுற்றி எடுத்து கீழே லாங்காக ஒரு நைஃப் இருந்தது, அந்த கீழே பாட்டமை ரீச் பண்ணுற மாதிரி, அதையும் வச்சு உடச்சி குட்டி குட்டியாக உடைக்கணும்னு நினச்சேன். அப்போ தான் வந்து ஈஸியாக மெல்ட் ஆகும், சீக்கிரமாக மெல்ட் ஆகும். அதனால் உடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. நம்ம பிக்சர் உடஞ்சிடக்கூடாது. ஸோ அதனால் கொஞ்சம் நிதானமாக, அட் த சேம் டைம் கொஞ்சம் எல்போ க்ரீஸும் தேவைப்பட்டது. சின்ன சின்ன பீஸாக உடச்சி நான் ஆல்ரெடி நம்ம லைவ் சொல்யூஷன் ஊற்றினேன் இல்லையா, அந்த பவுலில் போட்டு நான் இதை மெல்ட் பண்ணேன். ஒரு 10-15 மினிட்ஸில் என்னுடைய எல்லா க்யூப்ஸும் நான் உள்ளே போட்டிருந்த எல்லாமே மெல்ட் ஆகிடுச்சு. மெல்ட் ஆனோடனே நான் என்னுடைய ஹேண்ட் பிளெண்டரை வச்சு இப்போ நான் பிளெண்ட் பண்ண போகிறேன். சீக்கிரமாகவே இந்த ரவை எனக்கு ட்ரேஸ் வந்துடுச்சு, அதுவும் மீடியம் ட்ரேஸே வந்துடுச்சு. ஆனால் நான் ரொம்ப கவலைப்படலை, ஏன்னா நான் கன்ஃபெட்டி சோப் தான் போடுறேன். கன்ஃபெட்டி சோப்புக்கு மீடியம் டு திக் ட்ரேஸ் வேணும். ஸோ அதனால் நான் இமீடியட்டாக குவிக்காக ஒர்க் பண்ணுங்கிறதுனால போட்டு என்னோடய மோல்டில் போட்டுட்டேன். இந்த சோப் எப்படி வந்திருக்குன்னு நம்ம அன்மோல்டிங் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ 24 hours ஆயிடுச்சு. அன்மோல்ட் பண்ண ட்ரை பண்ண ஈஸியாக வந்துடுச்சு. ஸோ இது எப்படி டர்ன் அவுட் ஆயிருக்குங்கிறத நம்ம கட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். வெளியில் பார்க்குறதுக்கு ஜெல் ஆகிருக்கு, ஃபுல்லாக தரோவாக ஜெல் ஆகிருக்கான்னு தெரியல. நீங்கள் பார்த்தீங்கன்னா சோப் வந்து நல்லா நான் ஊற்றும் போது அந்த ரெட் கலர் இப்படி இல்லை, ஃபுல்லாக ஜெல்லாக இருக்கிறதுனால அந்த ரெட் கலர் வந்து நல்லா ப்ரைட்டாக வந்திருக்கு. ஃபுல் சோப்புமே தரோவாக ஜெல்லாக இருக்குது. ஸோ நம்மளுடைய சோப் நல்லா வந்திருக்கு. நான் இது வருமா வராதான்னு ஒரு கன்ஃபியூஷனில் தான் பண்ணினேன். எனிவே நம்ம வந்து பாதி லைவ் சொல்யூஷன் உள்ளே ஊற்றிட்டோம், எப்படியும் வந்து இதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி தான் நான் இது பண்ணேன். இது வருமா வராதான்னு எனக்கு தெரியவே தெரியாது. இந்த சோப்பை நான் கட் பண்ணும்போது தான் ஐ எம் ரியலி ஹாப்பி. ஓகே, ஏன்னா க்ரம்பிள் ஆகாமல் உடையாமல் நல்லா சாஃப்டாக தரோவாக ஜெல்லாகி வந்திருக்கு. ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். அந்த டெக்ஸ்சர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அட் த சேம் டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில சோப்பில் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா அந்த கிளிசரின் கண்டென்ட் தான். அந்த டெக்ஸ்சர் ஆஃப் தி சோப் வந்து நல்லா ஸ்மூத்தாக ஈஸியாக கட் ஆகுது, க்ரம்பிள் ஆகலை. அண்ட் நான் pH லெவலும் டெஸ்ட் பண்ணேன், அதுவும் க்ரீனாக வந்தது. ஸோ இட் வாஸ் குட். அதை நான் இங்கே காமிக்கல, பட் இட்ஸ் டர்ன்ட் அவுட் டு பி கிரேட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ட்ராப்லெட்ஸ் இருக்குது. இது வந்து அந்த சோப்போட கிளிசரின் கண்டென்ட். ஸோ இட் டசன்ட் அஃபெக்ட் த சோப் பை எனி மீன்ஸ். க்ளோஸ்அப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சோப் வந்து நல்லா ஜெல்லாக இருக்குது, அதனால் ரெட் கலர் நல்லா ப்ரைட்டாக இருக்குது. அப்புறம் அந்த மேலேயும் பார்த்தீங்கன்னா அந்த மேல் லேயர் பார்த்தீங்கன்னா அதுவும் க்ரீம் கலர் இல்லாமல் நல்லா ட்ரான்ஸ்லூசன்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா கன்ஃபெட்டி வந்து நல்லா டிஸ்பர்ஸ் ஆகிருக்கு, செட்டில் ஆகலை, பாட்டமில் ஈவனாக டிஸ்பர்ஸ் ஆகிருக்கு.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட அதர் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸையும் விசிட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பார்க்கலாம். பை.